بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن في الجنة بابا يقال له الريان يدخل منه الصائمون يوم القيامة لا يدخل منه أحد غيرهم، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்த புனித ரமலான் வந்துவிட்டது. அல்லாஹ்வின் பேரருளால் ரமலானை பெற்றிருக்கின்றோம். ரமலானை முழுமையாக பெற்று அதில் சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் என்ன சவாபுகளை எல்லாம் நிரப்பமாக தருவானோ அவைகள் அனைத்தையும் முழுமையாக பெறுகின்ற நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் புனித ரமலானில் நாம் நோன்பு நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நோன்பாளிகளுக்கென்று சொர்க்கத்தின் பிரத்யேகமான சொர்க்கத்தில் ஒரு வாசலை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகால் லஹு அர்-ரய்யான். சொர்க்கத்தில் ஒரு வாசல் உண்டு, அதற்கு ரய்யான் என்று பெயர். நோன்பாளிகள் மட்டுமே நாளை மறுமையில் அதன் வழியாக வருவார்கள், வேறு யாரும் அந்த வழியில் வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் நோன்பை பற்றி எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, நோன்பும் குர்ஆன் ஓதுவதும் இந்த இரண்டு அமல்களும் நாம் மறந்தாலும் அவைகள் நம்மை மறக்காது என்பது பொருள். நாளை மறுமையில் நோன்பும் குர்ஆனும் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கும் என்றார்கள் எம்பெருமானார். அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆன் லில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆனும் நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமையில் அதனோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நோன்பு கூறும் இறைவா, நான் இந்த அடியானை உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் அவனுடைய பல்வேறு மன இச்சைகளை நான் பகலில் தடுத்திருந்தேன். எனவே என்னுடைய பரிந்துரையை அவன் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபஷஃபிஅனி ஃபீ என்று நோன்பும். அதேபோன்று குர்ஆன் கூறும், வயகூலுல் குர்ஆன் மனஅதுஹு அன்-நௌம பில்-லைல். யா அல்லாஹ், இரவில் அவன் தூங்குவதை தடுத்தேன், என்னை ஓதுவதிலேயே ஈடுபட்டிருந்தான். எனவே என் பரிந்துரையை அவர் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பக்கம் குர்ஆனும் பரிந்துரைக்கும். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஃபயுஷஃபஆன், இந்த இரண்டின் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறார்கள். அதான் மிக முக்கியமானது. பரிந்துரைக்கிறது என்பது ஒன்று, குர்ஆனும் நோன்பும் பரிந்துரைக்கிறது என்று மட்டும் பெருமானார் கூறாமல், ஷஃபாத் செய்துங்கிறது மட்டும் நிறுத்தாமல்
அதனுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், ரப்பின் தரப்பில் அது ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும் என்று சொல்வது மிக முக்கியமானது. உண்மையிலேயே நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் பேரொருளால் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய நோன்பை நாம் வைத்திருக்கின்றோம். அதே போன்று அந்த குர்ஆனின் காரணமாகத்தான் இரவின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நாம் விழித்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகின்றோம். இரவுல தராவிஹை தொழணும், தராவிஹில குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது. அதற்காக 20 ரக்காத் நம்ம தனியா தொழுதா கொஞ்ச நேரத்துல தொழுதுட்டு போயிருவோம். ஜமாத்தோடு தொழுவதாலும் குர்ஆன் அதில் ஓதப்படுவதாலும் ஏறக்குறைய நாங்க 2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்றோம். மாஷா அல்லாஹ். அப்படியானால் அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கிறது, நான் இரவில் என்னை பயன்படுத்தினார், ஓதினார், எனக்காக அதை ஓதுவதை கேட்பதில் நேரத்தை செலவழித்தார், அவருடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று குர்ஆன் பரிந்துரைக்கிறார். நோன்பும் குர்ஆனின் பரிந்துரையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு என்பது சராசரி அமலாக கருத வேண்டாம். ஒரு மனிதருடைய ஒவ்வொரு அமலுக்கும் குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலைஹி யுதாஃபில் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலி இலா 700 ضعفின் 10 to 700 மடங்கு வரை நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு நல்ல அமல் செய்கின்ற பொழுது குறைந்தபட்சம் 1க்கு 10 அல்லது நம்முடைய இறையச்சத்தின் அளவிற்கு தகுந்தவாறு 700 வரை நன்மைகள் வழங்கப்படும் என்று கூறிவிட்டு, ஆனால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இல்ல ஸௌம், நோன்புக்கு அப்படி அல்ல, நோன்புக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு நன்மை அப்படி நான் சொல்ல மாட்டோம். ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, அந்த நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுக்கின்றேன். எல்லா அமல்களும் அல்லாஹ்விற்கே உரியது என்றிருந்தாலும் கூட அல்லாஹ் நோன்புடைய விஷயத்தில் பிரத்யேகமாக அப்படி சொல்கிறான். காரணம் என்னவென்று சொன்னார், யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, எனக்காகத்தான் அந்த அடியான் தனக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு அல்லது தன்னுடைய மனோ இச்சைகள் விரும்புகின்ற பல காரியங்கள் ஹலாலாக இருந்தும் எனக்காகத்தானே விட்டான், எனவே அதை நான் அதற்கு ஸ்பெஷலாக கூலி தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் பெருமானார் அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்ற பொழுது, ஃபர்ஹதான் லிஸ்ஸாயிம், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்களை அல்லாஹ் வழங்குவான். ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி, இன்னொன்று நாளை மறுமையில் ரப்பை சந்திக்கின்ற பொழுது பெறுகின்ற மகிழ்ச்சி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, 2 சந்தோஷங்கள் உண்டு அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றான். சொல்லிட்டு ஒன்று நம்மால் விளங்க முடிகிறது, இன்னொன்று நமக்கு விளங்க முடியவில்லை, தெரியவில்லை, அது அங்குதான் அனுபவிப்போம். ஆனால் புரியறதுக்காக எதுவுமே புரியாததை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது சந்தோஷம், அதை எல்லாரும் அனுபவிக்கிறோம். நோன்பு திறக்கின்ற பொழுது ஒரு வகையான மகிழ்ச்சி, உள்ளத்துல பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது, எல்லோருக்கும் கிடைக்கிறது. அப்ப மறைமுகமாக சொல்லப்படுகிறது, 2 சந்தோஷத்துல ஒன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைத்து விட்டது, கிடைக்குதுல, இதைவிட பன்மடங்கு நாளை மறுமையில் ரப்பை சந்திக்கின்ற பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள், அதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியும் அடைவீர்கள் என்பது அர்த்தம். இது எப்படி உறுதியானதோ உண்மையானதோ இதை போன்றுதான் நாளை மறுமையில் ரப்பை சந்திப்பதும் உறுதி, அதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியும் உறுதி. லிகாஉல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது பெறுகின்ற மகிழ்ச்சிக்கு சூஃபியாக்கள் ஞானிகள் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்திற்கு புரியறதுக்காக சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் நமது ஹலாலான கணவன் அல்லது மனைவியோடு நாம் உறவில் ஈடுபடுகின்றோம், இறுதி நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை பெறுகின்றோம். மனிதன் இந்த உலகத்தில் தான் பெறுகின்ற மகிழ்ச்சியில் பெரிய மகிழ்ச்சியாக பெரிய சந்தோஷமாக கருதுகிறான். ஆனால் இதற்கு பெயர் சிற்றின்பம் என்று சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்பம் இருக்கிறது, அது பேரின்பம் என சூஃபியாக்கள் சொல்வார்கள். அந்த பேரின்பம் எப்படி இருக்கும், அது வார்த்தைகளால் வடிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் ஏதேனும் ஒன்று விளங்குவதற்கு தேவை இருக்கிறது அல்லவா, அதற்காக சொல்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்கின்றான், இதை அடைவதற்காக எவ்வளவு சிரமங்களை தாங்குகின்றான், இதற்காக எந்த அளவிற்கு தவறுகளை கூட செய்ய முற்படுகின்றான். அப்படியானால் இதை போன்று பல்லாயிரம் கோடி மடங்கு அதிகமான அந்த அல்லாஹ்வை சந்திக்கும் பேரின்பத்தை தெரிந்து கொண்டால் அதை அனுபவிப்பதற்கு உண்மையிலேயே மோமின்கள் போட்டி போடுவார்கள். அதுதான் புத்திசாலித்தனம், அதை பெறுவதுதான் புத்திசாலித்தனம். அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்ற அர்த்தம். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நோன்பாளிக்கு அதை தருகிறான். ஒன்று இந்த உலகத்தில் நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் பெறுகின்ற சந்தோஷம்,
இன்னொன்று ஃபர்ஹத்துன் இந்த லிகாய் ரப்பிஹி, ரப்பை நாளை மறுமையில் சந்திக்கின்ற பொழுது பெறுகின்ற சந்தோஷம், அது மிக மிக அதிகமானது. இது எப்படி உறுதியோ அதை போன்று உறுதியானது. அது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், நாம் பார்க்கின்ற பொழுது மட்டுமே அவற்றை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். விளங்குவதற்காக இந்த உதாரணத்தை சொல்வார்கள். மேலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட உயர்வானதாக இருக்கும். நோன்பாளிக்கு வாடை என்பது அது கடைசி நேரத்தில் வெளிப்படுகின்ற வாடை, பசியின் காரணமாக அது குடலிலிருந்து வெளிப்படக்கூடிய வாடை, அது பெரிய மனமிக்க வாடை என்று சொல்வதற்கு இல்லை. பசியின் காரணமாக வெளிவருகின்ற வாடை அது மனமிக்கது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது எவ்வளவு மனமிக்கது என்று சொன்னால், இந்த உலகத்தின் வாசனைகளில் மிக உயர்ந்த வாசனை திரவியம் மிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற கஸ்தூரியாகும். இதைவிட அல்லாஹ்விடத்தில் அது மரியாதைக்குரியது, அந்தஸ்திற்குரியது என்கின்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பு எவ்வளவு ஆற்றல் மிக்கது, எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நோன்பு பொதுவாக மனிதர்களை பலகீனப்படுத்தும் அப்படின்னு நினைப்பாங்க. நோன்பு வச்சோன்னா பலகீனமாயிரம் இல்ல, வேலைகள் செய்யறதுல மற்ற கஷ்டம் இருக்கு. நமக்கு உடல் ரீதியாக பலகீனமாகலாமே தவிர நம்முடைய உள்ளங்கள் வலிமை பெறும். நோன்பினுடைய மக்சத், நோன்பின் நோக்கங்களில் ஒன்று உள்ளத்தை வலிமைப்படுத்துவது. அதனால அல்லாஹ் சொல்வான், நோன்பு உங்களுக்கு கடமை, லஅல்லக்கும் தத்தகூன், அதன் மூலம் நீங்கள் இறையச்சத்தை பெற வேண்டும், பெறுவீர்கள். இறையச்சம் என்பது மிகச்சிறந்த வலிமை, மிகச்சிறந்த வலிமை. அந்த வலிமை நிறைந்த இறையச்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நோன்பு புறப்பார்வையில் பார்த்தால் மனிதருக்கு அது பலகீனத்தை தருவதை போன்று தெரியும். ஆனால் உண்மையில் அது உள்ளத்தை பலப்படுத்தும், ஆன்ம பலம் கிடைக்கும், எல்லா விதமான வலிமைகளும் கிடைக்கும். வெளிப்படையாக பார்க்கக்கூடிய பல்வேறு வலிமைகளையும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தில் வழங்கியிருக்கிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆதலால் தான் இஸ்லாமிய வரலாற்று முழுவதை நாம் ஆய்வு செய்தார். ரமலான் என்பது முஸ்லிம்களின் மன வலிமைக்கும் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிக்கும் அடையாளமாக அமைந்த மாதம் புனிதமிகு ரமலான் மாதம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 தான் பத்ர் யுத்தத்தின் வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருமை சஹாபாக்களான தோழர்களுக்கும் வெற்றியை கொடுத்து அரபு உலகில் இஸ்லாமின் அதிகாரத்தை தொடங்கி வைத்த மாதம் என்று சொன்னால் அது புனிதமிகு ரமலான் மாதம் தான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இதை போன்றதொரு ரமலானின் 10ஆம் நாளில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடைகிறது, எம்பெருமானார் கையில் கிடைக்கிறது. மக்காவை வெற்றி கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வெற்றி பயணத்திற்கு ஒரு குறைந்தபட்ச நிறைவை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெற்றுத் தருகிறார்கள். அதுவும் ரமலானில் நிகழ்ந்தது என்று கூறப்படும். ஹிஜ்ரி 584 கிறிஸ்தவருடைய கையில் பலமாக சிக்கின்ற பைத்துல் முகத்தஸை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் மீட்டு தந்தது ஹிஜ்ரி 584 ரமலானுடைய மாதம் என்று வரலாறு கூறுகிறது. இடையே தாத்தாரியாக்களுடைய மிகப்பெரிய சோதனைக்குள்ளான முஸ்லிம்கள் வென்றெடுக்கவே முடியாது என்று கருதப்பட்ட தாத்தாரியாக்களை ஒரு கட்டத்தில் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். 688 ஹிஜ்ரி ரமலானில் தான் தாத்தாரியாக்களை முஸ்லிம்கள் தோற்கடித்து வெற்றி கண்டார்கள் என்பது வரலாறு. இப்படி எண்ணற்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து ரமலான் முஸ்லிம்களின் வலிமைக்கும் வெற்றிக்கும் அது காரணமாகிறது என்பதால் தான் பல பேருக்கு அது ஒரு வகையான எரிச்சலையும் பொறாமையும் தருகிறது. எனவே முஸ்லிம்களுக்கு ரமலான் மாதத்தில் என்ன சிரமங்கள் கொடுக்க முடியுமோ அந்த சிரமங்களை கொடுப்பதற்கு கூட முயற்சி செய்கிறார்கள் என்ற அர்த்தம். சமீபத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் இஸ்ரேலுக்கான ஒரு காசாவிற்கான அமைதி குழுவை ஏற்கனவே அறிவித்தது. அதை செயல்வடிவத்திற்கு கொண்டு வருகிறோம் என்று 1-2 தினங்கள் முன்பு அறிவிக்கின்றார்கள். ரமலான் மாதம் வீடு வாசல்களை இழந்த, உறவுகளை இழந்த, எதுவுமே இல்லாத வெட்ட வெளியில் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய கசா மக்களுடைய தொழுகையும் நோன்பு திறக்கின்ற இஃப்தார்களையும் ஒரு பக்கம் பார்க்கின்றோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டத்தில் அறிவிக்கிறான், இவன் ஏதோ அந்த கசாவின் மீது கசாவை மீண்டும் அமைதிக்கு கொண்டு வருகின்றோம், அந்த மக்களுக்கு நல்லதை செய்து கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் இதை நம்புவதற்கு யார் இருக்கின்றார்கள்? கசா மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுது வாய் திறக்காத நீ, அங்கு அநியாயமும் அட்டுழியங்களும் பெருத்த பொழுது அதை கண்டுகொள்ளாத நீங்கள் இப்பொழுது அமைதி குழுவை கொண்டு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு இஸ்லாமிய உலகம் ஏமாற்ற உலகம், ஏமாறுகின்ற உலகம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை எவ்வளவு முட்டாள்களாக்க முடியுமோ
தொடர்ந்து அவ்வளவு முட்டாளாக்கின்ற விஷயத்தில் அந்த தொடரில் இந்த உலகத்தின் மட்டமான தலைவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் இது. உண்மையிலே இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான முயற்சி. இன்னொரு அவன் இயல்பாக ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. கஸா இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி அது மொத்தமாக அது சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு மிக மிக மட்டரகமான ஒரு தீய சிந்தனையின் விளைவுதானே தவிர வேறொன்றுமல்ல. ஆனாலும் இத்தகைய அறிவிப்புகளின் கூட முழு இஸ்லாமிய உலகமும் கூட வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் அது மிகுந்த கவலைக்குரியது. இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தும் பல இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட முஸ்லிம்கள் இவ்வளவு தூரம் பந்தாடப்படுகிறார்கள் என்பது மிகுந்த கவலைக்கும் வேதனைக்கும் உரியதாகும். அதே போல ரமலான் ஆரம்பிப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய நாடு மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 5% இடஒதுக்கீட்டை இதற்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட சலுகை கொண்டு வந்ததை இந்த அரசு அதை ரத்து செய்திருக்கிறது. இப்ப சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி சட்டரீதியா அந்த இதை நாங்க க்ளோஸ் பண்றோம், ரத்து செய்யறோம்னு சொல்லி. இது அதாவது முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான எதிரிகளுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்குண்டான வழியாகும். இஸ்ரேலிய யூதர்களிடமிருந்து இந்திய அரசியல்வாதிகள் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடத்தின் நடைமுறை தான் இது. அவங்க அடிக்கடி இஸ்ரேலுக்கு போறது, இஸ்ரேலோடு தொடர்பு என்பது இஸ்ரேலியர்கள் முஸ்லிம்களை எப்படி துவம்சம் செய்கிறார்கள் என்பதை கற்றுக்கொண்டு அதே ஃபார்முலாவை இங்கும் பின்பற்றுவது என்ற ஒரு மட்டரகமான சிந்தனையின் வெளிப்பாடுதான். ஆனாலும் இப்படி நான் சொல்ல வருவது, இதை போன்று எண்ணற்ற சூழ்ச்சிகள் இந்த உலகம் முழுவதும் நடைபெற்றாலும் சரி, இது முஸ்லிம்களை பலவீனப்படுத்திவிடும் என்று கருதினால், சஞ்சலப்படுத்திவிடும் என்று கருதினால் ஒருபோதும் அது நடக்காது என்பதை இஸ்லாமிய எதிரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு அவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் மட்டுமே, நமது பாதுகாவலன் அல்லாஹ் மட்டுமே. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவனே சிறந்தவன். வல்லாஹு கைருர் ராஸிகீன், அனைத்து ரிஸ்குடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அல்லாஹ்வே சிறந்தவன் என்று நாம் உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும். நமது உள்ளத்தை அதற்கு நாம் தயாரான மனநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த மாதம் புனிதமிகு ரமலானுடைய மாதம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இது ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து நிறைந்த மாதம் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்து நிறைந்த மாதம், பரக்கத்துகளை அள்ளி கொட்டுகின்ற மாதம், இறைவனின் பேரொருளும் பரக்கத்தும் நிரம்ப கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆதலால் தான் இந்த மாதத்தில் ஒருவன் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை பெறவில்லையானால் வேறு எப்பொழுது பெற முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மேலும் ஹதீஸ்களை நாம் பார்த்தால் பரக்கத்து நிறைந்த மாதம் என்பது மட்டுமல்ல, பரக்கத்திற்கு எதுவெல்லாம் வழிகளாக இருக்குமோ அவைகள் அனைத்தையும் ஏற்படுத்திய மாதம் இந்த மாதம். பரக்கத்தின் தடைக்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்குமோ அவைகள் அனைத்துக்கும் தடை போட்ட மாதம் இந்த மாதம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிப்பிடுவார்கள், உங்களுக்கு ரமலான் வந்து விட்டது, அது பரக்கத்து நிறைந்த மாதம், அதில் நோன்பு வைப்பது அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி இருக்கிறான், சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது, அதில் ஒரு இரவு உண்டு, 1000 இரவுகளை விட சிறந்த இரவு உண்டு, அதில் நன்மைகளை ஒருவன் பெற்றுக்கொள்ளவில்லையானால் மஹ்ரூமாகி விடுவானே, ஆனால் அவன் அனைத்து நன்மைகளிலிருந்து மஹ்ரூமானவன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற ஹதீஸ் மிகுந்த கவனத்திற்குரியது. அல்லாஹ்வின் பேரருளும் பரக்கத்தும் ரமலானில் நமக்கு நிரம்ப நிரம்ப கிடைக்கக்கூடிய மாதம் என்பதாகும். ரமலானில் நாம் இந்த அல்லாஹ்வின் அருட்கொடையை பரக்கத்துகளை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பரக்கத்து கிடைத்து விடுமானால், பரக்கத்து மட்டும் நாம் கிடைத்து விட்டால் மற்ற எல்லாம் நமக்கு தானாக கிடைத்துவிடும். பெரிய பஞ்சம் என்பது இன்று பரக்கத்து தான். மனிதரிடத்தில் காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுல நம் தேவைகள் பூர்த்தியாக வேண்டிய அளவிற்கு தேவைகள் பூர்த்தியாகவில்லை, நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ பரக்கத்தில் குறை இருக்கிறது என்ற அர்த்தம். பரக்கத்து கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும். ஒரு உதாரணத்திற்கு சொல்வார்கள், ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் நீண்ட காலத்திற்கு பின்பு சந்தித்து தன்னுடைய மனோக்கிடக்கையை வெளிப்படுத்துகிறார். ஹஸ்ரத், நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றார். ஹஜ்ஜுக்கு போவதற்கு ஆசையாக இருக்கிறது என சொல்கிறார். ஹஸ்ரத் அவங்க தன்னுடைய பாக்கெட் இருந்து சில காசுகள், ஏதோ சில காசுனா பெரிய காசு இல்லை, சில்லற காசுகள் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தாங்க.
இந்த காசுல எப்படி ஹஜ்ஜுக்கு போக முடியும்? நம்முடைய எண்ணம் ஹஜ்ஜு, காசு இவர் கேட்கவில்லை என்பது வேறு. ஆனால் ஹஜ்ஜுடைய எண்ணத்திற்கு சொன்னோம், காசு கொடுக்குறாங்கன்னு நம்ம யோசிக்கல, அதை வாங்கி பத்திரமாக வைத்துக் கொண்டார்கள். சொல்லுகிறது, அதற்கு அடுத்து அவர் வெளியே வருகிறார். தற்செயலாக ஒரு நல்ல மனிதர்களை சந்திக்கிறார். அவர் கேட்கிறார், அவர்கள் இவரை கேட்கிறாங்க, எங்க இருந்து வர்றீங்க? சந்திச்சுட்டு வர்றேன், ஹஜ்ஜுக்கு போகணும், எனக்கு ஆசையா இருக்கு, துவா செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட துவாவுடைய தர்காஸுக்காக போயிட்டு நான் சொல்லிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, நாங்க ஹஜ்ஜுக்கு தான் போறோம், ஒரு கூட்டம் போறோம், அதுல ஒரு சீட்டு காலியா இருக்கு, நீங்க வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. சந்தோஷம், அதனால என்ன இருக்கு, வர்றேன்னு சொல்றான். அழைச்சிட்டு போனான். வரலாறு சொல்லுகிறது, அவங்க எல்லா தேவைகளையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இவர் போயிட்டு வர்றது வரைக்கும் அந்த காசு அப்படியே மிச்சம் இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாடி விட்டார், அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைத்து விடுமானார், அல்லாஹ் ஒரு மோமினுக்கு பரக்கத்து செய்து விட்டால் அதற்கு கண்டிப்பாக விலை மதிப்பே இல்லை, எல்லாம் தானாகவே கிடைத்துவிடும் என்பதற்கு அது ஆதாரமாகும். அதனால் தான் பரக்கத் என்பது எது என்று பார்த்தார். ஒவ்வொரு விஷயத்திலும் பரக்கத்து எதுல கிடைக்குது? பரக்கத்துனா என்ன? பரக்கத் என்பது எது? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பொதுவா இன்னொன்னு சொல்லலாம், பரக்கத்துனா அபிவிருத்தி அப்படின்னு சொல்றோம். அபிவிருத்தினா 1/10 என்ற அர்த்தம். 1/10 100 மாறினால் அபிவிருத்தி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வேறு வார்த்தை இல்லை. சில வார்த்தைகளை எந்த லாங்குவேஜிலும் அப்படியே மொழிபெயர்க்க முடியாது. அல்லாஹ் என்ற வார்த்தையை எந்த லாங்குவேஜிலும் சரியாக சொல்ல முடியாது. அல்லாஹ்ங்கிற வார்த்தையில் அடங்கக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்குமா என்று கேட்டால் எந்த வார்த்தையும் இந்த உலகத்தில் உள்ளடக்காது. அதே போன்றுதான் சில வார்த்தைகள், ஈமான் என்ற வார்த்தை, பரக்கத் என்ற வார்த்தை, தக்வா என்ற வார்த்தை, ஒரு தோராயமான ஒரு நெருக்கமான பொருள் சொல்ல முடியுமே தவிர 100% அனைத்தையும் உள்ளடக்கிய பொருளை சொல்ல முடியாது. பரக்கத் என்பது விசாலமான பொருள் கொண்டது. அதுல பொருட்கள், புறப்பொருள்கள் அதிகமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் தேவைகள் பூர்த்தியாகும். அதனாலதான் சொல்லுவாங்க, பரக்கத் என்பது நிறைய விஷயத்துல இருக்கு. நேரத்தில் பரக்கத். இன்னைக்கு நம்ம ஒரு வேலையும் செய்யல, நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேரம் இல்லைன்னு சொல்றோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எத்தனை யுத்தங்கள் நடைபெற்றது, எத்தனை விதமான பிரச்சனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டார்கள். இஸ்லாமிய அத்தனை சட்டதிட்டங்களும் அங்குதான் வந்தது. அந்த 10 ஆண்டு கால வாழ்க்கையில் தான் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் அனைத்தும் வந்தது. இஸ்லாமிய கல்ச்சரல் என்ன, நம்முடைய கலாச்சாரம், அந்த சிறந்த கலாச்சாரம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அது கொடுத்து பாதுகாக்கப்பட்டது எல்லாம் இந்த 10 ஆண்டுகள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த 10 ஆண்டுகளை எவ்வளவு பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கினான். நாங்கள மாணவர்களுக்கு படித்துக் கொடுக்கின்ற பொழுது குறிப்பிடுவோம், எண்ணற்ற குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரைகள், தஃப்சீர் இப்னு கஸீர் இருக்கட்டும், நிறைய தஃப்சீர்கள் இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் ஷரீஃபின் விரிவுரைகள், அல்லாமா இப்னு அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ஷரீஃபிற்கு மட்டும் 16-17 வால்யூம்கள்ல விரிவுரைகள் எழுதியிருக்கிறான். எப்படி இவர்களுக்கு நேரம் கிடைத்தது? அதை ஒரு தடவை அதனுடைய ஃபேரஸ் அட்டவணைய தலைப்புகளை படிக்கிறதுக்கு கூட நம்ம போதும்னு ஆயிடுவோம். அவ்வளவு நேரம் எங்கிருந்து கிடைத்தது? அதற்கு பெயர் தான் நேரத்தில் பரக்கத்து உண்டு அப்படின்னு அர்த்தம். நாம் ஒன்றை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது, நேர்மையாக பயன்படுத்துகின்ற பொழுது, முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும். அப்படி நேரத்தில் பரக்கத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் நேரடியாகவே பார்க்கின்றோம். ரிஸ்கில் பரக்கத். நமக்கு தெரிஞ்சது நிறைய காசு வேணும், நிறைய செலவு பண்ணணும் இல்ல, சில சமயங்களில் குறைந்த பொருளில் நிறைய தேவைகள் பூர்த்தியாகும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வறுமை அதிகமாக இருக்கிறது, நிறைய விஷயங்கள். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட நிறைய கேட்கிறேன், இப்ப மறந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து துஆ செய்தார்கள். அதற்கு அடுத்து அபூ ஹுரைரா சொன்னாங்க, நான் கேட்டது எதுவும் மறக்கவே இல்லை. அதே போன்று வறுமையை பற்றி முறையிடினார்கள். சலாசம் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. சில பேரித்தம்பழங்கள் பெண்கள், பழைய வயது முதிர்ந்த பெண்கள் வைப்பதை போன்று ஒரு சுருக்கு பை, அந்த பைக்குள்ள அந்த பேரித்தம்பழத்தை சலாசனம் போட்டாங்க, போட்டுட்டு கொடுத்தாங்க, இதை நீங்க தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குப்புற கவிழ்த்து விடாதீர்கள் என்றார். குப்புற கவிழ்த்து விடாதீர்கள், நீங்க தேவைப்படும்லாம் எடுத்துக்கங்க. சாப்பிட்டார்கள். எவ்வளவு நாட்கள்? ஹஸ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத்தின் போது அந்த 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 சூழல்ல, கலவர சூழல்ல அந்த பை காணாம போச்சு. அதற்கு பின்பு சில ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் ஒரு வருத்தம் நகைச்சுவை கலந்ததுக்காக சொல்வார்கள், ஹஸ்ரத் அமீருல் முஃமினீன் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத், ஷஹாதத் உங்களுக்கெல்லாம் ஒரு கவலையை கொடுத்தது, எனக்கு 2 கவலையை கொடுத்துச்சுன்னா, அவங்க நம்ம வச்சு போயிட்டாங்கிற கவலை ஒன்று, இன்னொரு பக்கத்தில் நான் வைத்திருந்த அந்த பை காணாமல் போய்விட்டது, எனக்கு அது ஒரு பெரிய கவலை.
யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பை பெருமானாருடைய இறுதி காலம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆட்சி ஆளுங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 சிலர் ஆட்சி ஆண்டு காலங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 ஆண்டு ஆட்சி ஆளுங்கள். எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 24 வருடங்களை கடந்த 25 வருடங்கள் அதற்கு எடுத்து உண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பெயர் பரக்கத். இதற்கு பெயர் பரக்கத். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுப் பொருள் ஒன்றை கொடுத்தார்கள் பெருமானார். அதை இவங்க எடுத்துட்டு போறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சமைச்சு சாப்பிடுறாங்க. அது எடுக்க வந்துகிட்டே இருக்கு. முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது. நீண்ட நெடுங்காலம் சாப்பிடுறாங்க, வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது இவ்வளவு வருது அப்படின்னு ஒரு கட்டத்துல அது எடை போட்டு பாக்குறாங்க. எடை போட்டு பார்த்தாங்க. எடை போட்டு பார்த்ததுக்கு பின்னால எடுக்க குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. எடை போட்டு பார்த்ததுக்கு பின்னால ஒரு எடை காமிக்கும்ல, அதுக்கடுத்து எடுக்கும் பொழுது குறைஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், முன்னால் இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு, நான் இப்படி பார்த்தேன், அதுக்கடுத்து அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் லம் தகில்ஹு லஅகல்தும் மின் வலகாம லகும் ஸலாஸ். நீங்கள் மட்டும் அதை நிற்கவில்லையானால், நிற்கலைன்னு சொன்னா நீங்க ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து உங்களுக்கு அதிலிருந்து உணவு கிடைத்திருக்கும். உங்களுடைய தேவைகளை அது எந்த கட்டத்திலும் வலகாமலக்கும் என்பதற்கு ஹதீஸ் ஷரீஃபின் விரிவினையாளர்கள் எழுதுகின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற பலன் இறுதி வரை எந்த காலத்திலும் துண்டிக்காமல், எந்த காலத்திலும் இல்லாமல் போகாமல் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றார்கள். அல்லாஹ் நாடினால் ரிஸ்கில் பரக்கத் செய்வான் என்பதற்காக சொல்கிறேன். செல்வாக்கில் பரக்கத். இன்னைக்கு நம்ம அந்தஸ்து எப்படி இருக்கிறது? நம்மள்ட்ட எல்லாம் இருக்கு, எவனும் மதிக்க மாட்டேங்கிறானே. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. எவ்வளவு கஷ்டம். சுடுமணலில் வைத்து பொசிக்க எடுக்கப்பட்டார்கள். மற்ற அம்மார், யாசிர், சுஹைப் ரலியல்லாஹு குறைந்தபட்சம் அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள தூக்கி கைந்தாக்கால பிடிச்சிட்டு போறதுக்காக ஆள் இருந்துச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அது கூட ஆள் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பத்ர் யுத்தத்தில் அதே தன்னை கொடுமைப்படுத்திய உமையா ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கையில் சிக்குகிறான். அவனை விரட்டுகிறார்கள். அவனால கடைசி வரை தப்பிக்கவே முடியவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகவே அவன் இறப்பெய்தினான், கொண்டான். அல்லாஹ் நாடினார் எதை கொண்டும் யாரை கொண்டும் எதுவும் செய்ய முடியும். அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை செல்வாக்கை தர முடியும் என்பதற்கான ஆதாரம் எந்த அளவிற்கு வந்துவிட்டது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல பாங்கு சொல்கின்ற பொறுப்பை கொடுத்தார். காபாவுல பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு. சொல்லுவாங்க, அபிசீனிய மக்களின் ரோல் மாடல், முன்மாதிரி என்று சொன்னார் ஹஸரத் பிலால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்கின்ற பொறுப்பு எதிரிகளால் ஜீரணிக்க முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய மற்றவங்க பாக்குறாங்க, மற்ற ஆட்களை இருக்கிறாங்க. என்ன இது? ஹபஷியும் யுஅத்தினு அலா ரஹில் காபா. ஒரு ஹபஷி, ஒரு அடிமை எப்படி காபாவுடைய மேல இருந்து பாங்கு சொல்ல முடியும்? அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஆனால் அவர்களை தன் சொந்த பணத்தை கொடுத்து விடுதலை செய்த சையதுனா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா சையதனா, எங்களது தலைவரே என்று தான் அழைப்பார்கள் கடைசி வரை. சொந்த காசை கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வாங்கி, விலைக்கு வாங்கி உரிமை விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் எப்படி சொல்லுவாங்க? யா சையதனா, எங்களுடைய தலைவரே என்று அழைப்பார்கள். பாங்கு சொல்லுகின்ற உயர்ந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்ததால் உலகம் முழுவதும் பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு பிலால் என்ற அடைமொழி வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எனவேதான் பரக்கத் என்பது சாதாரணமானது அல்ல. பரக்கத்தை நாம் புரிய வேண்டுமானால் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், பரக்கத்திற்கான அடையாளங்களை 4ஆக சொல்வார்கள். ஒன்று, தேவைகள் நிறைவேறும். பெரிய காசு நிறைய இருக்குங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது, தேவைகள் நிறைவேறவில்லையே, பரக்கத்து இல்லை என்று அர்த்தம். பிரச்சனைகள் தீரும். ஆட்சி அதிகாரம் இருந்து பிரச்சனை தீரவில்லை எனில் என்ன பயன்? எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் இருக்கிறது, ஆனா பிரச்சனைகள் பாக்கியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே பரக்கத்து இல்லை என்று அர்த்தம். பரக்கத்தின் அடையாளம் தேவைகள் நிறைவேற வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், கண்ணியம் பெருக வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மரியாதைக்கு ஆசைப்படுகின்ற ஒரே படைப்பு மனிதன் மட்டும்தான். மீது யாரும் மரியாதைக்கு ஆசைப்பட, ஒரு நாய் அல்லது மாடு, ஆடு, எத்தனையோ விலங்கினங்கள்
ஒரு யானை நான் அவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறேன், என்னை எல்லாம் மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. ஒரு சிங்கம் நான் இவ்வளவு வீரமா இருக்கிறேன், எனக்கு நீங்க எல்லாரும் மரியாதை செலுத்துன்னு எதிர்பார்க்காது. மரியாதை எதிர்பார்க்கின்ற ஒரே படைப்பு மனித படைப்பு மட்டும்தான். அவனுக்கு மரியாதை முக்கியம். ஒருத்தர் சொல்வார், மரியாதையா உயிரா என்று கேட்டால் நான் மரியாதைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், உயிர் ரெண்டாவது. நேர்மையா உயிரா என்று கேட்டால் நேர்மைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த அளவிற்கு மனிதன் இயல்பு அப்படித்தான் இருக்கணும். மரியாதையே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சொல்லப்படுகிறது, நமக்கு பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ஸத் இருக்கும், மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு எல்லாம் இருக்கு, யாருமே மதிக்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே போன்று சொல்வார்கள், அச்சப்பட வேண்டிய தேவை இருக்காது. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் கூட எதிரிகள் நினைத்து அச்சப்படுகிறோம் என்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்தில் பரக்கத்து இழக்கிறோம் என்றுதான் அர்த்தம். பரக்கத்து உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அச்சம் இருக்காது. முஃமின்களே, அத்தகைய எண்ணற்ற பரக்கத்துகளை அள்ளி தருகின்ற மாதம் புனிதமிகு ரமலானுடைய மாதம். நேரம் அதிகமாயிருச்சு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். சற்று விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். பரக்கத்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் சொல்லுது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர் மக்கள் மட்டும் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு நடந்திருந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய வாசலை நாம் திறந்து விட்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்துடைய வாசலிலே வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து நாம் திறந்து விட்டிருப்போம். ஆனா அதற்கு காரணம் தேவை என்ன? ரெண்டு. ஒன்று ஈமான், இன்னொன்று தக்வா, இறையச்சம். இந்த ஈமானையும் தக்வாவையும் நம்ம உறுதிப்படுத்துகின்ற அதிகப்படுத்துகின்ற புனித நிறைந்த மாதம் தான் புனித ரமலான் மாதம். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான், அல்லாஹ் எங்களுக்கு அவன் ரமலானை தந்திருக்கிறான், நோன்பு வைப்பதை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான், இரவு தொழுகைகளை உபரிய வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இவைகளை செய்தால் எங்களுக்கு உயர்ந்த நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் என்ற ஈமானும் அவற்றை செயல்படுத்துகின்ற தக்வாவும், இந்த இரண்டும் வந்துவிட்டால் எல்லா பரக்கத்துகளும் நமக்கு கிடைக்கும் என்பது பொருளாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனது பேரருளால் ஈமானையும் தக்வாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இந்த மாதத்தின் வழியாக, இந்த மாதத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு தந்து இந்த மாதம் தரக்கூடிய பரக்கத்துகளை முழுமையாக பெறும் நசீபை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.